எங்களை பார்த்தா மட்டும் எப்படி இருக்குன்னு தெரியல. பாக்குற இனிமே அடிச்சிட்டு எமௌண்ட் போட்டுக்கிட்டு இருக்கான். ப்ரோ பச்சடா ப்ரோ எமௌண்ட் போடுறான் ப்ரோ எம்கேஎம் ப்ரோ. ஐயோ நீ செத்துட்டியா? சும்மா ஒரு சிஎஸ் ரேங்க் மேட்ச் போட்டுருந்தோம். ஃபர்ஸ்ட் ரவுண்டே நம்ம ஆர்எம்டி அடிச்சிட்டு எமௌண்ட் மேல எமௌண்டா போட்டா இந்திக்காரன். எப்படியோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நம்ம டீம் அடிச்சு வின் பண்ணிடுவாங்க. வெயிட் பண்ணுங்க. இதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்காம போயிடாதீங்க. எங்களுக்கு எமௌண்ட் போடுறீங்க போடி ஹெட் ஷாட். செகண்ட் ரவுண்டுமே நாங்க தான் வின் பண்ணிருப்போம். மூணாவது ரவுண்டுமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்டே பியூர் ஹெட் ஷாட். ஏறி போயிட்டு இன்னொருத்தருமே டவுன் பண்ணிடுவேன். அவனுங்களும் விடாம ரிவே பண்ணிட்டே இருக்கானுங்க. நான் வேற அவசரப்பட்டு தனியா போய் மாட்டிப்பேன். என்ன அடிச்சு காலி பண்ணிடுவானுங்க. கடைசியா இந்த ரவுண்ட் அடிச்சு அவனுங்க வின்னே பண்ணிடுவானுங்க. எம்கேஎம் அடுத்த ரவுண்ட்ல அவனுங்க அடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வெறித்தனமா ப்ளே பண்ண ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் ஒருத்தனுக்கு பியூர் ஹெட் ஷாட். மத்த ரெண்டு பேரும் அழிச்சு புடிச்சு இந்த ரவுண்டுமே நான் வின் பண்ணிடுவேன். நாங்க 3 ரவுண்ட் வின் பண்ணிட்டோம். அவனுங்க ஒரே ரவுண்ட் தான் வின் பண்ணிருக்கானுங்க. அடுத்த ரவுண்ட் அடிக்கிறோமா இல்லையா அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க. மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் இந்த மாதிரி வெறித்தனமான வீடியோ எல்லாம் டெய்லி வந்துட்டே இருக்கும். இந்த ரவுண்ட்ல கிட்டத்தட்ட 3 பேரை அடிச்சு டவுன் பண்ணிடுவேன். அந்த கில்லி நானே அடிச்சு ஏஸ் அடிச்சுக்கிறேன்னா சொல்றதுக்குள்ள இந்தியாரா கில்லி அடிச்சு போயிட்டான். நம்ம ரிவெஞ்ச் பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. பை கைஸ்.